ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பசில்ன்ற ரீசனிங் டாபிக் வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இது செகண்ட் பார்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க டேரெக்டாக ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ரொம்பவே சிம்பிள். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வருவனவற்றில் பொருந்தாதது எது, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்னு கொடுத்துட்டு நமக்கு 4 ட்ரையாங்கிளில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ட்ரையாங்கிளோட சைடோட நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஜிக் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, பித்தாகரஸ் தியரம். அதாவது பித்தாகரஸ் தியரம்ங்கிறது என்ன, சின்ன 2 நம்பரோட ஸ்கொயருங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பெரிய நம்பரோட ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ 9 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 81 ப்ளஸ் 12 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 144. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், பெரிய நம்பரோட ஸ்கொயர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். பித்தாகரஸ் தியரத்தை பேஸ் பண்ணி இந்த லாஜிக்கை வந்து ஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, லாஜிக்கை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. 15 ஸ்கொயரோட வேல்யூ 225. 81ஐயும் 144ஐயும் ஆட் பண்ணிங்களேன். 1 + 4 5, 8 + 4 12க்கு 2 பேலன்ஸ் 1, 1 + 1 2. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அப்போ இது நம்மளால் ஆட் ஒன் அவுட்லேருந்து நெக்லேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் டயக்ராம் பாருங்கள். சின்ன 2 நம்பருங்கிறது 3 and 4. ஸோ 3 and 4 ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 ப்ளஸ் 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. இந்த 2 வேல்யூ கூட்டும் போது நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 5ஓட ஸ்கொயர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 9ஐயும் 16ஐயும் கூட்டும் போது 25 கிடைக்குது. ஸோ இந்த 2 டயக்ராமை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி தேர்ட் டயக்ராமுக்கு செக் பண்ணுங்கள். சின்ன நம்பருங்கிறது 5 12. 5ஓட ஸ்கொயர் வேல்யூ 25, 12ஓட ஸ்கொயர் வேல்யூ 144. இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கணும், 13 பெரிய நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ வந்து கிடைக்கணும். 13ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 169. 25யும் 144ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 169ங்கிறது எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 3 டயக்ராமையும் நம்மளால் சேம் லாஜிக்கில் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் ஃபோர்த் டயக்ராம் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஃபோர்த் டயக்ராம் நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. எப்படி சார்னா, சின்ன நம்பருங்கிறது 4 and 6. 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 6 ஸ்கொயரோட வேல்யூ 36. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 7 ஸ்கொயரோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். 7 ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 49. ஆனால் 36ஐயும் 16ஐயும் நமக்கு கூட்டும் போது 52ன்னு கிடைக்கும். ஸோ 52ங்கிறது 49க்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ இதில் ஆட் ஒன் அவுட்டுங்கிறது எந்த டயக்ராம், ஃபோர்த் டயக்ராம் தான் நமக்கான ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள், 4 அப்படின்றதான் ஆன்சர். ஃபோர்த் டயக்ராம்ன்றதான் ஆன்சர். ஓகேங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது டயக்ராம் கொடுத்துட்டு டயக்ராமோட எட்ஜஸில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சென்டரில் நம்பர் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதோட லாஜிக் என்ன சார் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். ஒன்று நமக்கு லாஜிக் என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம், மேலே இருக்க 2 நம்பரை ப்ளஸ் பண்ணியிருக்கலாம், கீழே இருக்க 2 நம்பரை ப்ளஸ் பண்ணி ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை லெஃப்ட் சைடில் இருக்க நம்பருக்கு வந்து லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கலாம், ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவைட் பண்ணியிருக்கலாம். இல்லை டயக்னலாக வந்து நமக்கு லாஜிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். டயக்னலாக ஒன்றும் இல்லை, 3ஐயும் 4ஐயும் கூட்டி இருக்கலாம் அல்லது பெருக்கி இருக்கலாம். அதே மாதிரி 2ஐயும் 1ஐயும் கூட்டி இருக்கலாம், பெருக்கி இருக்கலாம். அந்த வர்ற நம்பரை யூஸ் பண்ணி நமக்கு 12ன்னு கொண்டு வந்திருக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த பாசிபிலிட்டிஸை நம்ம ஃபைன் பண்ணுறதான் நமக்கான டாஸ்காக இருக்க போகுது. ஓகேங்களா. அந்த 1.5 மார்க் வாங்கணும்னா என்னென்ன லாஜிக்ஸை வந்து நம்ம கற்றுக்கிட்டு போகிறோமோ அந்தந்த லாஜிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம்னா ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். பாரப்பா இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்காம இருந்திருந்தால் நமக்கு எக்ஸாமில் ஸ்கோர் பூஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதே மாதிரி நம்மளோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இந்த क्वेश्चनக்கு என்ன லாஜிக் சார் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, கீழ இருக்க 2 நம்பரை ஆட் பண்ணிருக்காங்க. 2 + 4 6. மேல இருக்க 2 நம்பரை மைனஸ் பண்ணிருக்காங்க. 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 2ன்னு கிடைக்கும். இந்த 2 நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணி நமக்கு 12ன்னு சென்டரில் போட்டாங்க. ஓகேங்களா. என்ன லாஜிக்கு, கீழே இருக்க 2 நம்பரை ஆட் பண்ணிட்டாங்க, மேலே இருக்க 2 நம்பரை மைனஸ் பண்ணிட்டாங்க. 2 நம்பர் அப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் சென்டரில் இருக்க நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதே லாஜிக் வந்து தேர்ட் டயக்ராமுக்கு அப்ளை ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்தரலாம். 7 + 4 11, 6 - 3 3. ஸோ 2ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது, 33 கிடைக்குது. ஸோ 33ன்றதை நமக்கு சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் லாஜிக்கை வந்து நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணிடலாம். 5 + 3 8, 4 - 2
2ன்னு கிடைக்கும். ஸோ 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். 16 என்பது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? லாஜிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் அப்படியே உங்கள் நோட்டில் வரைஞ்சி லாஜிக்னு சைடில் எழுதியே வச்சுக்கோங்க. இல்லை நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் எக்ஸாமுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு டக்குன்னு என்னென்ன லாஜிக் அப்படின்றது திருப்பி பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கான அடுத்த கொஷின் பார்த்துருவோங்க. நமக்கான இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. 7,433, 8,539, 9,645, 11,8 கொஷின் மார்க். இந்த கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றதான் லாஜிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நமக்கு இந்த கொஷினை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த 2 சின்ன நம்பரை யூஸ் பண்ணி தான் மேலே இருக்க நம்பரை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு காமனாக நம்ம பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். சேம் அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன லாஜிக் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். கரெக்டுங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். லாஜிக்கை நோட் பண்ணிக்கோங்க. 7 ஸ்கொயர் பண்ணுறாங்க, ஓகே வச்சுக்கலாம். அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணுறாங்க, ஓகே வச்சுக்கலாம். 2 ஸ்கொயரோட வேல்யூவையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 33 கிடைக்குங்க. 7 ஸ்கொயரோட வேல்யூ 49, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. 49லேருந்து 16 மைனஸ் பண்ணால் 33ன்னு கிடைக்கும். அந்த வேல்யூ தான் நமக்கு மேலே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? மேலே போட்டிருக்காங்க. சேம் லாஜிக் வந்து செகண்ட் டயக்ராமுக்கு அப்ளை ஆயிருக்கான்னு செக் பண்ணிடலாம். 8 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயருங்கிறத நமக்கு 39 வரப்போது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சேம் ஃபாலோ தான் செக் பண்ணிடலாம். 8 8 64, 5 × 5 25. அப்போ 64லேருந்து 25 மைனஸ் பண்ணால் நமக்கு 39ன்னு கிடைக்கும். சேம் லாஜிக் தேர்ட் டயக்ராமுக்கு அப்ளை ஆயிருக்கும். 9 ஸ்கொயரோட வேல்யூ 81, 6 ஸ்கொயரோட வேல்யூ 36. அப்போ 81லேருந்து 36 மைனஸ் பண்ணால் 45ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கான லாஜிக் என்ன? கீழே இருக்க 2 நம்பரோட ஸ்கொயர் வேல்யூவை மைனஸ் பண்ணியிருக்காங்க. 11 ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 121, 8 ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 64. ஸோ 121லேருந்து 64 மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 57 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் தான் வரப்போகுது? 57 அப்படின்ற நம்பர் தான் வரப்போகுது. ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஷின் பார்த்துருவோங்களா? இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சர்க்கிளை வந்து 6 பார்ட்டாக பிரிச்சுட்டு அதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் எக்ஸ்னு கொடுத்துட்டு அந்த எக்ஸை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ரொம்பவே சிம்பிள். எப்பயும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சின்ன நம்பர்லேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன நம்பருங்கிறது 4. ஸோ 4லேருந்து நம்ம லாஜிக்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 4ஐ வந்து நம்ம எப்படி 10ன்னு மாற்றிருக்கலாம். 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8ன்னு கிடைக்கும். அது கூட 2 கூட்டினா 10ன்னு கிடைக்கும். ஸோ 4 2s are 8, 8 + 2 10. ஓகே வச்சுக்கலாம். இதே லாஜிக் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்ததுக்கு ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். 10 எப்படி 22 மாற்றிருக்கலாம். 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20, 20 + 2 22. அப்போ லாஜிக் என்ன? இன்ட்டு 2 + 2 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ டேரெக்டாக அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணிடலாம்? 94க்கு அதே லாஜிக்கை அப்ளை பண்ணிடலாம். 94 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 கூட்டினா நமக்கான ஆன்சர். 94 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 188ன்னு கிடைக்கும். அது கூட 2 ஆட் பண்ணோம்னா நமக்கு 190 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். லாஜிக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்டு 2 + 2 அப்படின்றதான் லாஜிக்காக அமைஞ்சிருக்கு இந்த கொஸ்டினுக்கு. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே லாஜிக்கை சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில், அதாவது கொஞ்சம் அட்ராக்டிவான கலரில் இந்த லாஜிக்ஸை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பார்த்தோன்னே வந்து அந்த லாஜிக்ஸ்க்கு நம்ம கண்ணு போகும். அப்போ இந்த லாஜிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு டைம் பார்க்குறப்பவே நம்ம மூளைக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுரும். அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற அதாவது இந்த லாஜிக்கை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு கரெக்டாக மூளை வந்து யோசிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் அப்போ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியிடப்பட்டுள்ள எண்ணிற்கு பதில், அதாவது வினா குறியீட்டுக்கு பதில் என்ன நம்பர் வரும், அதாவது கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் தான் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் சர்க்கிளில். 2 3 5 7 11 13 17 19. அதாவது இந்த நம்பர் எல்லாமே என்ன நம்பர்? பிரைம் நம்பர், பகா எண்கள். கரெக்டுங்களா? பிரைம் நம்பர் பகா எண்கள்னு சொல்லுவாங்க. பகா எண்கள்ங்கிறது என்ன? 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கிட்டோம்னா 2 1ஆலையும் 2ஆலையும் மட்டும்தான் வகுப்படுமே தவிர வேற எந்த நம்பராலையும் வகுப்படாது. ஸோ இது மாதிரி நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் வரணும். நல்ல கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு மினிமம் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை பிரைம் நம்பரா அல்லது காம்போசிட் நம்பரா நம்மளால சொல்ல முடியும். பிரைம் நம்பர்னா எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான், 2 நம்பரால் மட்டும்தான் வகுப்படும். இதே காம்போசிட் பகு எண்ணுன்னு வச்சுக்கோங்க, 2 நம்பருக்கு மேலே வகுப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 எடுத்துக்கலாங்களே. 4ங்கிறது என்னென்ன நம்பரால் வகுப்படும்? 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். ஸோ 3 நம்பர் வந்துருச்சு. ஆனால் பகா எண்ணுக்கு பாருங்க 2 நம்பரால் மட்டும்தான் வகுப்படும். ஸோ 2 நம்பரால் வகுப்பட்டுச்சுன்னா அதை வந்து பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. நமக்கு 19க்கு அப்புறம் கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்ன பிரைம் நம்பர் இருக்குன்னு பாருங்க. 21ங்கிறது பிரைம் நம்பரில், 25ங்கிறது பிரைம் நம்பரில், 27ங்கிறது பிரைம் நம்பரில், 23ன்றதான் அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 21ங்கிறது பார்த்தீங்கன்னா 1
3 7 21 டிவைட் ஆகும். 25ங்கிறது பார்த்தீங்கன்னா 1 5 25 டிவைட் ஆகும். 27ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 1 27 அப்படின்ற நம்பரால் டிவைட் ஆகும். 9 டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொன்னோம், ரெண்டு ஃபேக்டர் இருக்கணும்னு சொன்னோம். 23க்கு பார்த்தீங்கன்னா 1 23 மட்டும்தான் 23 எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். வேறு எந்த நம்பராலையும் முழுசாக வகுப்படாது. ஓகேங்களா? ஸோ தெளிவாக கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பாக்ஸில் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ரோ 3 காலம் கொடுத்துட்டு அதில் எக்ஸ்ன்ற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத நமக்கு லாஜிக்ஸாக கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். எப்படி சார் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வெர்டிகலாக கிடைமட்டமாக தான் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சார் லாஜிக்னா, ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 4 × 9 36ன்னு கிடைக்கும். இந்த 36ஓட எப்படி 36 6ன்னு மாற்றிருக்கலாம், இந்த 36ஓட ரூட் வேல்யூ தான் 6. அப்போ நமக்கான லாஜிக் என்ன, ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற நம்பரை வந்து ரூட் எடுத்தால் நமக்கான சென்டர் நம்பர் கிடைக்கிது. இதே லாஜிக் வந்து செகண்ட் காலம்க்கு அப்ளை ஆயிருக்கான்னு பார்ப்போம். 3 × 27 81. 81ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 9ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 81. ஸோ இந்த ஸ்கொயரை விட்டுட்டு தான் நமக்கு சென்டரில் 9 போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், 2 கூட எக்ஸ்ன்ற நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 10ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? அதாவது 10ஓட ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கணும். 10ங்கிறோட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 10ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. அப்போ இங்கே இருக்க 2ஆல் அந்த 100 வந்து வகுத்துறேன். 1 2 2 50 × 2 100. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 என்பது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே சார், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு சொல்கிறீங்க, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் சார் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2012லேருந்து டில் டேட் வரைக்கும் இருக்க அனைத்து எக்ஸாமோட கொஷினை வந்து நம்ம தனித்தனியாக டாபிக் வைஸ் பிரித்து, அந்த டாபிக் வைஸில் இருக்கிறத சப்டிவிஷன் வைஸ் பிரித்து வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை. இதே மாதிரி அடுத்த கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, அதாவது கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உக்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் சியின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 series ஆர் given below வித் ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் கொடுத்துட்டு வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் சி. அதாவது நமக்கு 2 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க சீரீஸுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே லாஜிக்கை வந்து கீழே இருக்க சீரீஸ்க்கு யூஸ் பண்ணி இந்த சியோட பிளேஸில் என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே இருக்க நம்பரோட லாஜிக், மேலே இருக்க சீரீஸோட லாஜிக் எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன்னா, ரொம்பவே சிம்பிள். நான் லாஜிக்கே சொல்லிடுறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த 7 எப்படி 24 மாத்திருக்கலாம், 7 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 21ன்னு கிடைக்கும். அந்த 21 24 மாத்தணும்னா எந்த நம்பரை கூட்டணும், 3ன்ற நம்பரை கூட்டணும். 3ன்ற நம்பரை கூட்டினா 24. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சிலே கேட்ட ஒரு கடினமான சம்ல இதுவும் ஒரு சம். ஸோ இந்த லாஜிக்கை நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லாஜிக் தெரியலைன்னா கண்டிப்பாக இதே சம் வந்துச்சுன்னா நம்மளால போட முடியாது. ஸோ இந்த லாஜிக் தான் இருக்கிறதுல கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கே கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த 24 எப்படி 10ன்னு மாற்றிருக்கலாம்னா, 24லேருந்து நான் 10 மைனஸ் பண்ணுறேங்க. மைனஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அந்த மைனஸ் பண்ண வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 3ன்ற நம்பரை ஆட் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபஸ்ட்டு நம்பருக்கு என்ன லாஜிக் வந்துருந்துச்சு, × 3 + 3 போடும்போது நமக்கு 24 வந்துருச்சு. இந்த 24 எப்படி 10ன்னு மாற்றிருக்கலாம், ஏன்னா பாருங்கள் ஒரு நம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே நம்பர்லேருந்து ஒரு நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. 10லேருந்து 33ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 14.5ங்கிறது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நம்பர் கூடி குறையிறப்போ 2 லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி அடுத்ததுக்கு இன்னொரு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே தான் நான் இங்கே ஃபைன் பண்ணுறேன். அப்போ 24லேருந்து நம்ம 10 மைனஸ் பண்ணால் 14 அப்படின்றது கிடைக்கும். அதை 2ஆல் வகுத்து 3ஆல் கூட்டணும். 14 2ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்கும், 7 × 2 14, 7 + 3 10. அப்போ நமக்கான லாஜிக் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. × 3 + 3ங்கிறது ஆட் நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நம்பரோட 10 மைனஸ் பண்ணி வர்ற நம்பரை 2ஆல் வகுத்து 3 கூட்டியிருக்காங்க. ஸோ 10 33 எப்படி மாற்றிருக்கலாம், 10 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 3ன்ற நம்பரால் கூட்டியிருக்காங்க. ஸோ +3ங்கிறது எல்லா டேமோட காமனாக ஆட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே நம்மளும் பண்ணிடலாம். 10 × 3 30, 30 + 3 33. இந்த 33 14.5 எப்படி மாற்றிருப்பாங்க, 33லேருந்து 10 மைனஸ் பண்ணுறாங்க. அந்த 10 மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை 2ஆல் வகுக்கிறாங்க. 2ஆல் வகுத்துட்டு ஒரு 3ன்ற நம்பரால் கூட்டிடுறாங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 14.5ன்றது வரும். 33லேருந்து 10 மைனஸ் பண்ணால் நமக்கு 23ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 10 + 3. 23 நம்ம இங்கே 10ன்னு போட்டோம் பார்த்தீங்களா, 2 23 2ஆல் வகுக்கணும். 1 2 2
11 இன்ட்டு 2 22, 23ல் 22 போச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்குது. 1 வந்து எக்ஸாக்டாக 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நான் இங்கே பாயிண்ட் வச்சுட்டு 1ன்னு இருந்ததை 10ன்னு மாற்றிடுறேன். அப்போ 10ல் எத்தனை 2 இருக்குது? 5 இன்ட்டு 2 10. அப்போ 11.5யும் 3யும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 11யும் 3யும் கூட்டினா 14ன்னு கிடைக்கும். அந்த 0.5 அப்படியே போட்டுருங்க. அப்போது 14.5ன்றது கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு நல்ல லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. லாஜிக் என்ன? லாஜிக் பார்த்தீங்கன்னா ஆட் டிஜிட்ஸ்க்கு ஆட் டிஜிட்லேருந்து ஈவன் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? இன்ட்டு 3 + 3 பண்ணாங்க. அதே ஈவன் டிஜிட்லேருந்து ஆட் டிஜிட் மாறுறதுக்கு ஈவனில் இருக்கிறத ஆட் டிஜிட்டுக்கு மாற்றணும் என்ன பண்ணோம்? -10 அந்த ஒரு நம்பர் இருக்குங்கிறத எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அந்த நம்பரை 10ஆல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணிவிட்டு 3ன்ற நம்பரை கூட்டுறாங்க. இதே லாஜிக்கை வந்து கீழே இருக்க சீரீஸ்க்கு யூஸ் பண்ணிடலாம். நம்ம 11 யூஸ் பண்ணி தான் ஏ கண்டுபிடிக்க முடியும். அப்போ 11 இன்ட்டு 3 + 3 அப்படின்றதான் நமக்கு ஏவோட வேல்யூவாக இருக்கும். 11 இன்ட்டு 3 33, 33 + 3 36 அப்படின்றதான் ஏவோட வேல்யூ. ஈவன் டிஜிட் கிடச்சிருக்கு, ஏ கிடச்சிருக்கு. அந்த ஏவை வச்சு பி கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணோம்? செகண்ட் இதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணோம்? 36லேருந்து 10 மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணி வர நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்? 3 கூட்டணும். 36லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 26ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் வகுக்கணும். ஒரு 3 கூட்டணும். 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 1 2 2 13 இன்ட்டு 2 26. அப்போ 13 + 3 16 என்பதுதான் நம்மளோட பியோட வேல்யூ. ஓகேங்களா? பியோட வேல்யூ என்ன? 16. இந்த 16 யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்ததுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணணும்? இன்ட்டு 3 + 3 யூஸ் பண்ணணும். அப்போ 16 இன்ட்டு 3 + 3. 16 இன்ட்டு 3 48. 48 + 3 51 என்பது தான் நம்மளோட சியோட வேல்யூ. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 51 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதோட இ வேல்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஈயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத ஃபைன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணமோ அதே லாஜிக்கை அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவாக இன்ட்டு 3 + 3 -10 / 2 + 3 அப்படின்ற லாஜிக்கை வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், கடினமான இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? சேம் போன கொஸ்டினோட சேம் மாடல் கொஸ்டின் தான். இந்த மாதிரி மாடலில் கேட்குறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான சம் தான். இதுக்கான லாஜிக்கையும் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் சம் ரிப்பீட் ஆச்சுன்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. மேலே ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரிஸ்க்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே பேட்டர்னை வந்து கீழே இருக்க சீரிஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? 2 எப்படி 9 மாத்திருக்காங்கன்னா 2 வந்து 1ஆல மல்டிப்ளை பண்றாங்க. இத 2 நம்பரை மல்டிப்ளை பண்றாங்க. எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்றாங்கன்னா 1ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2 + 7 9 கிடைக்கும். ஓகே, இந்த 9 யூஸ் பண்ணி தான் 13 மாத்திருப்பாங்க. எப்படின்னா 9 2ஆல மல்டிப்ளை பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? 1க்கு அப்புறம் இருக்க 2ன்ற நம்பரையும் 7க்கு முன்னாடி இருக்க 6ன்ற நம்பரையும் மல்டிப்ளை பண்றாங்க. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 9 × 2 18 + 6 × 2 12. ஸோ 18யும் 12யும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 30ன்ற நம்பர் கிடைக்கும். இந்த 30 யூஸ் பண்ணி தான் 105ன்ற நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. என்ன லாஜிக்னா அந்த 30 வந்து 1க்கு அப்புறம் வர நம்பர் வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணாங்க. ஸோ 2க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 3ன்ற நம்பர் வரும். அது கூட மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த சீரீஸில் ப்ளஸுக்கு அப்புறம் பாருங்க 1 2 நெக்ஸ்ட் வர போகிற நம்பர் 3 7 6 ரிவர்ஸில் வராங்க. அப்போ 5ன்ற நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 30 × 3 90 ப்ளஸ் 3 × 5 15. ரெண்டையும் கூட்டினா நமக்கு 105 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். சேம் 105ன்ற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இதை எந்த நம்பர் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறாங்க. எந்த 2 நம்பர்? 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா 3க்கு அப்புறம் வர நம்பர் 4, 5க்கு அப்புறம் வர நம்பர் வந்து 4. 105 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 420ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 4 × 4 16. அப்போ என்ன லாஜிக்னு தெரிஞ்சிச்சுங்களா? 1 2 3ன்ற நம்பரை வந்து நமக்கு இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணிட்டே வர்றாங்க. அது கூட என்ன பண்ணுறாங்க? அப்படியே ஒரு நம்பரை இன்க்ரீசிங் ஆர்டர்லையும் ஒரு நம்பரை டிக்ரீசிங் ஆர்டர்லையும் மல்டிப்ளை பண்ணிட்டே வர்றாங்க. ஸோ 420யும் 16யும் கூட்டும்போது நமக்கு 436ன்னு கிடைக்கும். இதே நம்பரை வந்து 436 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5ஐயும் 3ஐயும் கூட்டி 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி 2 நம்பரை கூட்டும்போது 2195ன்னு கிடைக்கும். ஸோ இதே லாஜிக்கை இதே பேட்டர்னை வந்து நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணிடலாம். அப்போ 3 × 1
ப்ளஸ் 1ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 + 7 10ன்னு கிடைக்கும். ஸோ ஏன்றோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. இந்த 10 யூஸ் பண்ணி தான் பி கண்டுபிடிக்கணும். அப்போ 10 இன்ட்டு 1க்கு அப்புறம் வர நம்பர் 2 ப்ளஸ் 1க்கு அப்புறம் வர நம்பர் 2, 7க்கு முன்னாடி வர நம்பர் 6. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. 10 × 2 20, 2 × 6 12. கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 32 நம்பர் கிடைக்கும். இதுதான் நம்மளோட பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த 32 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அது கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறாங்க? 2க்கு அப்புறம் வர 3ஐயும் 6க்கு முன்னாடி இருக்க 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறாங்க. 32 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 96ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 3 × 5 15. 96ஐயும் 15ஐயும் கூட்டினா நமக்கு 111ன்னு கிடைக்கும். நமக்கு சியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ சியோட வேல்யூ தான் நமக்கு 111ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 111 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா இதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணி ஈயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இதே லாஜிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் இதே மாதிரி பேட்டர்னில் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, சேம் ஃபார்மேட்டில் தான் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? given below are the series of specific pattern, what will come the place of D ன்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட உக்திகளை கொண்ட இரு தொடர்களில் டியின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நமக்கு 2 சீரிஸ் கொடுத்துருக்காங்க, டாப்லையும் பாட்டம்லையும். இதில் டாப்பில் இருக்க சீரிஸ் வந்து ஒரு பேட்டர்னில் அமைஞ்சிருக்கும். அதே பேட்டர்னை யூஸ் பண்ணி கீழே இருக்க சீரிஸ் சால்வ் பண்ணுறப்போ டீன்ற பிளேஸில் என்ன நம்பர் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். 5 எப்படி 13ன்னு மாற்றிருக்கலாம்? 5 வந்து எப்படி 13ன்னு மாற்றிருக்கலாம்னா 5 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணால் 10ன்னு கிடைக்கும். 10 கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது 13ன்னு கிடைக்கும். என்ன நம்பர் ஆட் பண்ணலாம்? 3ன்ற நம்பர் ஆட் பண்ணும்போது 13ன்னு கிடைக்கும். இந்த 13 என்ன பண்ணியிருக்காங்க? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3 கூட்டுறாங்க. கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 13 × 2 26, 26 + 3 29ன்னு கிடைக்குங்க. சேம் இந்த 29 என்ன பண்ணுறாங்க? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ன்ற நம்பரை கூட்டுறாங்க. 29 × 2 58, 58 + 3 61ன்னு கிடைச்சிருக்குங்க. சேம் இந்த 61 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ன்ற நம்பரை கூட்டுறாங்க. இப்படி கூட்டுறப்ப நமக்கு 125ன்ற நம்பர் வந்து கிடைக்குது. சேம் இந்த 125ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ன்ற நம்பரை கூட்டும் போது நமக்கு 253ன்ற நம்பர் கிடைச்சிருக்கு. அப்போது இதுக்கான லாஜிக் என்ன? லாஜிக்ன்றது பார்த்தீங்கன்னா × 2 + 3 அப்படின்றதான் காமனான லாஜிக்காக இருக்குது. இதே தான் அடுத்தடுத்த நம்பருக்கு வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் லாஜிக்கை வந்து நமக்கு 7 யூஸ் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ 7 × 2 + 1, 7 2 14, 14 + 1 15, 15ன்றதான் நம்மளோட ஏவோட வேல்யூவாக இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போங்க. சாரி, லாஜிக்கவே மாற்றி யூஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? 3ன்ற நம்பரை தானே நம்ம காமனாக ஆட் பண்ணணும். 3ன்ற நம்பர் ஆட் பண்ணோம்னா 14 + 3 17, 14 + 3 17 அப்படின்றதான் நம்மளோட ஏவோட வேல்யூ. லாஜிக் என்ன? × 2 + 3. ஆனால் நான் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணேன்? +1ன்னு போட்டேன். இந்த மாதிரி ஓவர் சைட் ஏரர் தான் நமக்கு எக்ஸாமில் தவிர்க்கணும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், நம்ம சால்வ் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் சடனாக என்ன பண்ணிட்டோம்? 3 ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக 1 ஆட் பண்ணிட்டோம். இதுதான் ஓவர் சைட் ஏரர்னு சொல்லுவாங்க. நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணுறதுக்கப்போ சடனாக ஒரு நம்பரை வந்து நம்ம மாற்றி மல்டிப்ளைவோ ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சம்மே சால்வ் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பாயிரும். பாருங்க, இப்போ 3 ஆட் பண்ணாமல் போட்டிருந்தோம்னா நமக்கு இந்த சம்மே சுத்தமாக தவறாக போயிருக்கும். ஸோ +3 ஆட் பண்ணியிருக்கணும். +3 ஆட் பண்ணப்போ நமக்கு ஏவோட வேல்யூ 17 கிடைக்குது. அந்த 17 வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ன்ற நம்பரை ஆட் பண்ணணும். 17 × 2 34, 34 + 3 37, 37ங்கிறது நமக்கு பியோட வேல்யூ. இதே மாதிரி பியை வச்சு சி கண்டுபிடிக்கணும். 37 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ன்ற நம்பரை கூட்டணும். 37 × 2 74, 74 + 3 77 அப்படின்றதான் சியோட வேல்யூ. 77. அதில் எழுத்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 77 வச்சு தான் நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 77 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ன்ற நம்பரை கூட்டணும். 77 2ஆல் பெருக்கும் போது நமக்கு 154ன்னு கிடைக்கும். அது கூட 3 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 157ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட டியோட வேல்யூ. நமக்கு டியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ டியோட வேல்யூ என்ன? 157 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சேம் லாஜிக்கை யூஸ் பண்ணி ஈயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபார்மேட்டில் தான் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரே மாடலில் பாருங்கள். இதோட நம்ம 3வது சமோ 4வது சமோ நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஆல்மோஸ்ட் 4வது சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்ன கேட்டிருக்காங்க, சேம் லாஜிக் யூஸ் பண்ணி டியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியான சம் தான், பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே இருக்க சீரிஸ்க்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ இருக்கோ அதே தான் கீழே இருக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏல வந்து எப்படி 15 மாற்றிருக்கலாம், ஏல வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1என்ற நம்பரை கூட்டியிருக்காங்க. அப்போ 7 × 2 14, 14 + 5 15, 14 + 1 15, 15 வந்து 2ஆல் பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. கூட்டும் போது நமக்கு 31 கிடைக்கும். 31 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1என்ற நம்பரால் கூட்டியிருக்காங்க. ஸோ 63 கிடைச்சிருக்கும். இதுக்கான லாஜிக் என்னன்னு அப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன லாஜிக், × 2 + 1 என்பது தான் நமக்கான லாஜிக்காக இருக்குது. சேம் லாஜிக்கை வந்து 4 யூஸ் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 4 × 2 8, 8 + 1 9 அப்படின்றதான் ஏவோட வேல்யூ. ஏவை வச்சு நம்ம பி கண்டுபிடிக்கணும். 9 × 2 + 1, 9 × 2 18, 18 + 1 19, 19 கிடச்சிருக்கு. 19 தான் நமக்கு பியோட வேல்யூ. பியை வச்சு சி கண்டுபிடிக்கணும். 19 × 2 + 1, 19 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 38, 38 + 1 39 அப்படின்றதான் சியோட வேல்யூ. சியை வச்சு டி கண்டுபிடிச்சலாம். 39 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 கூட்டணும். 39 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 78 கிடைக்கும். 78 + 1 79. இதுதான் நம்மளோட டியோட வேல்யூ. நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கப்போ 79 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 79 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஈயோட வேல்யூ சேம் லாஜிக் யூஸ் பண்ணி என்ன வருது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டின் பாருங்கள், சேம் பேட்டர்னில் இது வந்து பார்த்தீங்கன்னா 5th சம் 5வது சம் சால்வ் பண்ணுறோம். சேம் 2 சீரிஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க சீரிஸ்க்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ இருக்கோ அதே பேட்டர்ன் வந்து கீழே இருக்க சீரிஸ்க்கு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, 4 3 16 9 12 56 81. அதாவது இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது வந்து அந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குது. அதாவது 4 ஸ்கொயர்ட் 4 × 4 அப்படின்ற நம்பர் தான் நமக்கு அடுத்தடுத்ததில் வந்திருக்கு ஆல்டர்னேட்டிவாக. அதாவது 4 ஸ்கொயர் வேல்யூ 16, 16 ஸ்கொயர் வேல்யூ 256. அதே லாஜிக்கு கீழே யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுவோம். 6க்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், பி கண்டுபிடிப்போம். அந்த பியை யூஸ் பண்ணி டி கண்டுபிடிப்போம். அப்போ 6லேருந்து 6 ஸ்கொயர் பண்ணால் பியோட வேல்யூ கிடைக்கும். 36 என்பது தான் பியோட வேல்யூ. இந்த 36ங்கிறது பி இடத்துல வந்துருச்சு. இந்த பியை யூஸ் பண்ணி தான் நம்ம டி கண்டுபிடிக்க போகிறோம். டிங்கிறப்ப என்ன, 36 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு டியோட வேல்யூ கிடைக்கும். சார் எனக்கு 36ஓட வேல்யூ ஞாபகம் வச்சுக்க தெரில சார், எப்படி சார் இதை சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தனித்தனி டிஜிட்ஸை ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, எப்பயுமே 2 டிஜிட்டாக எழுதிக்கோங்க சிங்கிள் டிஜிட்டாக வரும்போது. 6 ஸ்கொயர் பண்ணால் 36ன்னு வந்துடும், எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 36ல் இந்த 3ஐயும் 6ஐயும் மட்டும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 6 18, 18 வந்து இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிருங்க, 36ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு நம்பர் விட்டுட்டு அந்த 36 எழுதிருங்க. எழுதிட்டு அப்படியே மேலேருந்து கீழே ஆட் பண்ணுங்கள். 6 + 0 6, 6 + 3 9, 9 + 3 12. அப்போ 1296ன்றதான் நமக்கு 36ஓட ஸ்கொயர் வேல்யூ. அதுதான் நமக்கான ஆன்சரும் கூட. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேங்களா, 1296 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா, ரொம்பவே சிம்பிள் தானே. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12 + 10 = 1205ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 11 + 8ங்கிறத 885ன்னு கொடுத்துருக்காங்க. சேம் 14 + 5ங்கிறது என்ன அப்படின்றதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். இதில் 12ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 120ன்னு கிடச்சிருக்கும். அந்த 5ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்களா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 5ன்ற நம்பர் வந்து அவங்களா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிட்டாங்க. சேம் அதே மாதிரி 11ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 88ன்னு கிடைக்கும். 5ன்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். எல்லாத்துலேயுமே பாருங்கள் 5ன்றது காமனாக வந்திருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 14ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஒரு 5ன்ற நம்பரை லாஸ்ட்டில் சேர்த்து விட்டுறலாம். 14ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 210ன்னு கிடைக்கும். அதாவது 15ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 225, அதிலிருந்து ஒரு 15 மைனஸ் பண்ணிங்கன்னா 210ன்னு கிடைக்கும். அதில் 210 கிடைச்சிருக்கு. ஒரு 5ன்ற நம்பரை நம்ம காமனாக சேர்க்கணும். ஸோ 2105 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 2105 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய சம் சால்வ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மாடல் வந்து நிறைய சம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 2ஓட நிறுத்துகிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது. அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.